ஆரா டிவோஷனல் நேயர்களுக்கு வணக்கம். சைவ சமய குரவர்கள் நால்வர் அவர்களை சிவபெருமான் ஆட்கொண்ட விதத்தையே ரொம்ப அழகான தமிழில் சொல்லுவாங்க. பாலை கொண்டு, சூளை கொண்டு, ஓலை கொண்டு, காலை கொண்டு ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்குறப்ப நமக்கு என்னடா அப்படின்னு இருக்கும். அதாவது திருஞான சம்பந்தர் குழந்தையா நின்று அழறாரு. அப்போ அவருக்கு தம்பதி சமேதராக காட்சியளித்து அம்மை அவருக்கு பாலை கொடுத்து அவரை ஆட்கொள்கிறாங்க. அதான் பாலை கொண்டு அப்படின்னு. அடுத்ததாக அப்பர் சுவாமிகள் சமண மதத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டு அதில் போயிடுறாரு. அப்போது அவரோட அக்கா அவரை எவ்வளவோ இது பண்ணணும், சைவ நெறிக்கு திருப்பணும்னு பார்க்குறாங்க, முடியல. அப்போ தாங்க முடியாத வயிற்று வலி, அதை அப்போ சூளை நோய் அப்படிம்பாங்க. அப்போ தாங்க முடியாத சூளை நோயை கொடுத்து அதிலேருந்து குணப்படுத்தி அப்பர் சுவாமிகளை ஆட்கொள்கிறாரு. அடுத்ததாக ஓலை கொண்டுன்னு சொல்கிறாங்க. சுந்தரர் சுவாமிகள் இந்த நால்வர்லேயே ரொம்ப அழகாக தன்னை ஒரு அரசனை போல அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய ரொம்ப ஒரு அழகானவர். அதனால தான் அவரோட பேரே சுந்தரர். சுந்தரர் சுவாமிகளுக்கு திருமணம் நடக்க போகுது. அப்போ திருமணம் நடக்கும்பொழுது சிவபெருமானே ஒரு வயதானவர் போல நீ எனக்கு தான் அடிமை, உனக்கு நீ அடிமைன்னு என்கிட்ட ஒரு ஓலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்து அப்படி ஆட்கொள்கிறார் சுந்தரர் சுவாமிகளை. அடுத்ததாக காலை கொண்டு மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்களை ஒரு குரு வடிவத்தில் அவரோட தலையில் காலை வச்சு அவரை காலை கொண்டு ஆட்கொள்கிறார் சிவபெருமான் அவர்கள். இதை தான் சைவ சமயக்குறவர் 4 பேரையும் எப்படி சிவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக தமிழில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த சைவ சமய குறவர்கள்லேயே இவங்க தான் தேவாரம், திருவாசகம், இந்த சைவ திருமுறைகளை கொடுத்தவங்க இவங்க. இதில் திருவாசகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இந்த நால்வரில் சிவபெருமானுடைய கால், ஏன்னா குரு அப்படின்னாலே அவரோட பாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த வகையில் அவருக்கு தன்னோட பாதத்தை கொடுத்து ஆட்கொண்டிருக்க சிவபெருமான் அவர்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த மாணிக்கவாசகர் அவர்கள் எழுதின திருவாசகத்தை சிவபெருமான் அவர்களே நேரில் எழுதுனது தான் இங்கே நிறைய நம்மளோட வரலாறு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். தில்லையில் ஒரு ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்கள்ட்ட ஒருத்தர் அந்தனர் இடத்துல ஐயா நீங்கள் சொன்ன பாட்டுகள்லாம் சொல்லுங்கள், நானே உட்காந்து படி எடுத்து எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்களோட பாடல்களை திருவாசகத்தை சொல்ல சிவபெருமான் அவர்களே உட்காந்து அதை எழுதி அதற்கு கீழே அவரே கையொப்பம் எழுதுறாரு. அந்த கடைசி ஓலையில் கீழே என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் அப்படின்னு எழுதி கையொப்பம் போட்டு அதை வச்சுட்டு போயிடுறாங்க. அதற்கு அடுத்த நாள் ஆணி மகம் அன்னைக்கு காலையில் அந்தணர்கள் கோவிலை திறந்து பார்க்கும்பொழுது அங்கே சிற்சபையில் அவரோட நடராஜர் சந்நிதி நிலையில் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஸோ அப்போ அதை எடுத்து அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த திருவாசக பாடல்கள் இதெல்லாம் இருக்குது. அதற்கு கீழே சிவபெருமானே கையொப்பமும் இட்டிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு மாணிக்கவாசக பெருமான் அவர்களை கூப்பிட்டு, சுவாமி இது என்னது, இது நீங்கள் சொன்னதா அப்படின்னோன்னு அவரால் சந்தோஷத்தை தாங்க முடியல. நேற்று நான் சொல்ல படியெடுத்து எழுதினவர் ஈசனே நேரில் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி அப்படியே நெக்குருகி அவர் கண்ணீர் வடித்து அப்படியே அவர் கண்ணீர் மழுக அப்படியே அந்த சிதம்பரம் சந்நிதியில் நடராஜரை நோக்கி போகிறாரு. அப்படியே நடராஜர் கூட ஜோதியில் கலந்துடுறாரு. அந்த அளவுக்கு மாணிக்கவாசக பெருமான ஈசனே நேரில் அவர் சொல்ல எழுதினதுனால திருவாசகத்துக்குன்னு தனி சிறப்பு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய சிறப்பு இருக்குது. அந்த பாடலை அவர் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா, ஈசன் மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு ஆசை அப்படின்னா, நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி ஈசனோட அந்த 5 எழுத்துலேயே ஆரம்பிக்கிறாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சிறப்பு. மொத்தமாக இந்த திருவாசக பாடலில் 658 வரிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வரிகளில் 6 முறை வாழ்க வாழ்கன்னு வரும். அடுத்ததாக 5 முறை வெல்க 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 அப்படின்னு வரும். அடுத்ததாக 8 முறை போற்றி போற்றி அப்படின்னு வரும். அப்போது 658 வரிகள் இருக்கிறதா இது அழகாக அப்படி சூசகமாக மாணிக்கவாசகர் குறிச்சிருப்பார். அதே போல் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு குறிச்சிருக்காரு. அவர் தன்னோட 32வது வயதில் ஆணி மகத்தன்னைக்கு ஈசனாக கலந்துட்டார், ஜோதியில் கலந்துட்டார். அதையும் அவர் சரியாக 32வது வரியில் குறிப்பிட்டிருக்கார். இது போல் நிறைய சிறப்புகள் இந்த பாடலில் இருக்குது.
இந்த சிவபுராணம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கோவில்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து நம்ம பாடுறதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதில் முதல் ஒரு 5 வரி மட்டும் நம்ம பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, உங்களோட திருவடிக்கு சரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்கன்னு போட்டுறாங்க. அடுத்தது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னா, ஒரு கண் இப்படி இமைக்கிற நேரத்தில் கூட நான் வந்து ஈசனை மறக்க மாட்டேன், அந்த நேரத்தில் கூட நீ என்னை விட்டு விலகாமல் எப்போவும் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறாரு. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழி அப்படிங்கிறது வந்து அந்த திருவாவடுதுறை சொல்கிறது. அந்த திருவாவடுதுறையில் நின்று நமக்கு வந்து சிறப்பாக நம்மளை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க அரசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இன்றைக்கி நம்ம கோவில்களுக்கெல்லாம் சொல்லுவோம், கோவில்களுக்குன்னு சில ஆகமம் இருக்குன்னு. அத்தனை ஆகமங்களுக்கும் தலைவர் அவர் தான், ஆதி அவர் தான். அடுத்ததாக ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சிவபெருமானவர்களை மட்டும் இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம வந்து எந்த ஒரு கட்டுக்குள்ளையும் கொண்டு வர முடியாது. ஏகன் அப்படின்னா அவர் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு அர்த்தம். அநேகன் அப்படின்னா பார்க்குற எல்லாமே அவர் தான் அப்படின்னு. அப்போது ஈசனை வந்து எப்போவுமே அந்த இதில் கொடுக்க முடியாது. சிவபுராணத்தில் அப்படி தான் சொல்கிறாரு, யாதுமாய் அல்லையுமாய் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாமே அவராக தான் இருப்பார், இங்கே எதுவுமே இல்லைனாலும் அவராக தான் இருப்பார். இருக்கிறதுலே ரொம்ப சின்னதும் அவர் தான், இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமும் அவர் தான், இருக்கிறதுலே ரொம்ப இருட்டும் அவர் தான், இருக்கிறதுலே ரொம்ப ஒளி பிரகாசமும் அவர் தான். அப்போது நீங்கள் ஈசனை இப்படி தான் அப்படின்னு ஒரு குறிப்புக்குள்ளே கொண்டு வந்துடவே முடியாது அப்படிங்கிறத தான் இவர் முதல்ல இதிலே சொல்லிட்டாரு, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு. இந்த பாடல் பாடுறது வந்து சிவபுராணத்தோட பெருமைகள் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணத்தை வந்து தங்கள் வாழ்க்கையில் வந்து பாடி அதனால் பலன் பெற்றவர்கள் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து தங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னப்போ அவங்க வந்து இந்த சிவபுராணத்தை பாடி மக்கட்பேர் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தங்களோட வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த சிவபுராணம் தினமும் பாடுறதுனால அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு அறிவு தெளிவு பிறக்கும். அடுத்ததாக ஈசன் அவர்களோட பல்வேறு விதமான வடிவங்களை, இன்னும் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய நிறைய நம்மளோட எத்தனையோ பிறவிகள் எடுத்து வந்திருக்கோங்கிறதெல்லாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற நம்மளோட ஆணவங்கிறது சுத்தமாக கரைஞ்சு போயிடும். எப்படி ஒரு புல்லா புழுவா எப்படிலாம் கிடந்து இன்றைக்கி இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்போ இந்த மனித பிறவியை நமக்கு எதுக்கு ஈசன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இத்தனை லட்சம் பிறவிகள் எத்தனையோ உயிரினங்களாக இருந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறது ஈசனை வழிபட்டு திரும்ப ஈசனோட திருவடிக்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிடைச்ச இந்த ஒரு பிறவியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப மீண்டும் இதே போல் புல்லா புழுவா மரமா இப்படியே நம்ம பிறந்து திருப்பி இந்த சுழற்சியில் போய் சிக்கிடுவோம். அப்படி அந்த சுழற்சியில் சிக்காமல் எந்த தீய காரியங்களையும் செய்யாமல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் ஈசனோட திருவடியை இறுக பற்றிக்கிட்டு நம்ம அவரோட திருவடிக்கே போய் சேர்ந்துடணும், இந்த பிறவி தலையை அறுத்தரணும் அப்படிங்கிற ஒரு ஞான தெளிவு வந்து இந்த சிவபுராணத்தை தினமும் படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்துடும். இந்த சிவபுராணத்தோட இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னமும் நம்ம பார்க்கலாம் பல கிராமங்கள்லேயும் கூட பல வீடுகளில் நம்ம தமிழ்நாட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் நலம் சரியில்லாமல் படுத்திருக்கவங்க கிட்ட இந்த சிவபுராணத்தை பாடுவாங்க. அப்படி பாடும்பொழுது அவங்களோட ஜீவன் வந்து தன்னோட கர்மா இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் வந்து அது சரி செஞ்சு நல்லபடியாக இறைவன்கிட்ட போய் சேர்ந்துரும், ஈசன்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. நம்மளோட ரமண மகரிஷி அவர்கள் கூட அவரோட தாயார் வந்து மரணப்படுக்கையில் இருந்தும் பொழுது அவங்கக்கிட்ட பக்கத்தில் போய் அமர்ந்து இந்த சிவபுராணத்தை தான் பாடினார். அன்னைக்கு இரவே வந்து அவங்க தாயார் வந்து முக்தி அடைஞ்சாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்றும் நிறைய வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இறந்த பிறகும் கூட அவங்கள சுற்றி உட்காந்து சத்தம் போட்டு அழுது இது பண்ணாமல் சுற்றி எல்லாரும் அமைதியான முறையில் உட்காந்து இந்த சிவபுராணத்தை பாடுறதையும் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இறந்த பிறகு நம்ம ஆத்மா வந்து கிடந்து அல்லாடும். ஏன்னா இங்கே வாழ்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா என் பிள்ளை என்னோட நான் அப்படின்னு நம்ம ஒரு சுற்றமாக இங்கே எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா மேலே போயிட்டு வெளியே வந்தோன்னே அது கிடந்து அல்லாடும். நம்ம என்ன செய்கிறது, நமக்கு யார் இருக்கா, நம்ம இப்படி தனியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி இறந்தவர்களோட ஆத்மா வந்து அப்படியே கதிகலங்கி நிற்கும் பொழுது
அப்போது உங்களுக்கு துணையாக ஈசன் இருக்கார் அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் அந்த சிவபுராணம் பாடப்படுது. அதனால தான் இன்றைக்கி பல பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, இது என்ன சுடுகாட்டு சுவாமியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அது சுடுகாட்டு சுவாமின்னு சொல்லக்கூடாது. இங்கே வாழ்கிற காலத்துலலாம் உனக்கு யார் யார் வேணால் துணை வருவாங்க. ஆனால் நீ வாழ்கிற காலத்துலேயும் உன் கூட துணையாக இருந்து, நீ இறந்த பின்பு கூட உன்னோட ஆத்மாவுக்கு துணையாக பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு துணையாக இருக்கக்கூடிய ஒரே தந்தை வந்து நம்மளோட ஈசன் மட்டும்தான். அப்போ அப்படி கதிகலங்கி நிற்கிற ஆன்மாவை நாம் எல்லோரும் அழுது துன்பப்படுத்தி ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அந்த ஆன்மாவை நம்ம இன்னும் இந்த பற்றில் இழுத்து பிடிக்காம நாம் எல்லோரும் அமைதியாக உட்காந்து அந்த சிவபுராணத்தை பாடும் பொழுது அந்த ஆன்மாவும் சந்தோஷப்பட்டு அந்த பற்றிலேருந்து விலகி நம்மளை வணங்கிட்டு ஈசனோட திருவடிக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் இன்னும் பல இல்லங்களில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து சிவபுராணம் பாடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இதுவும் சிவபுராணத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நன்றி. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் சந்திப்போம்.